ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம வந்து சாண்ட்ரா மற்றும் சரி பார்வதி ரெண்டு பேருமே ஒரு பெரிய கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. சின்னது கிடையாது, பெரிய கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து திவ்யா 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 அப்படி என்ன தான் பேசியிருக்காங்க, என்ன தான் சொல்ல வராங்க சாண்ட்ரா அப்படின்றது வந்து முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேருக்கு சேரும் மக்களே. அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணாங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே பண்ணுறது தான். ஸோ பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு யார் பிளான் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ரா வந்து போன வாரம் நல்லா இருந்தாங்க, ரொம்ப இந்த வாரம் வந்து ரொம்ப இதுமாதிரி பர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ நம்ம பிரஜனா போனதுக்கு ரொம்ப டல் ஆகிட்டாங்க, கேமே கிடையாது, ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்ட்டு சில பல காரணங்கள்லாம் சொல்லி அவங்கள வந்து சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில். அது ஒன்று பிடிச்சிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ அதை பிடிச்சிட்டு பார்த்தியா பரு பார்த்தியா அவள் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கா, அவளுக்கு வந்து நான் சுத்தமாக பிடிக்க மாட்டேன், ஸோ என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேரக்டர் அவள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் அடுத்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக மாறுறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து இது ஒரு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டுன்னு உடனே நீங்கள் ஃபஸ்ட்டாகவே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டுலேருந்து பெஸ்ட்டு வரதுக்கு என்ன பண்ணுன்றதெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து கண்டென்ட்டாக சொல்லியிருக்காரு. ஒரு வேலை திவ்யா அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவோட சாண்ட்ரா எடுக்கலாம். ஆனால் சாண்ட்ரா வந்து டோட்டலாக வந்து ப்ரெசென்ட் போனதுக்கப்புறமே வந்து திவ்யா வந்து ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து அதுக்கு வைல்ட் கார்டாக வந்ததுலேருந்து பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா 3 பேர் தான் ஒரு டீமாக இருந்தாங்க. திவ்யா எப்போ பார்த்தாலும் அக்கா 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 அக்கான்னு சுற்றிட்டு இருப்பாங்க, அண்ணா 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 சுற்றிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 3 பேருமே க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ க்ளோஸாக தான் இருந்து நல்லா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ப்ரெசென்ட் போன அன்னைக்கு ஸோ நம்ம திவ்யா அவர்கள் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெடிக்கலையா. ஸோ அதனால் வந்து